இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செம்மையான ஒரு படங்க. இப்படி ஒரு படம், இப்படி ஒரு கிரியேட்டிவிட்டில நீங்க வந்து யூகிக்கவே முடியாது. அப்படி ஒரு படம். என்ன படம்னா, நம்ம ஹீரோ வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஃபுல்லா ஒரு புல் நிறைந்த இடத்துல ஒரு ஆட்டு கூட்டத்தையே வந்து வளர்க்குறாப்புல. ஆட்டு கூட்டம்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆடு. அதுல வந்து என்ன அப்படின்னு கேட்டா, இவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இவர் வந்து ஒரு ஷெப்பர்டு. இப்படி இருக்கிற டயத்துல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னோட ஆட்டுக்குட்டிகளுக்கு வந்து என்ன பண்றாருன்னா, டெய்லி நைட் ஆனா, இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கிரைம் ஸ்டோரியா வந்து அந்த ஆடுகளுக்கு சொல்றாரு. ஆடுகளுக்கு புரியுதோ இல்லையோ, ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரைம் ஸ்டோரியா சொல்றாரு. ஒரு சில டயத்துல என்ன பண்ணுவாருன்னா, ஸ்டோரியோட கிளைமேக்ஸ சொல்லுவாரு. இல்ல அப்படின்னா, ஒரு சில டயத்துல பாதியிலே ரிவைல் பண்ணாம விட்டுருவாரு. ஆனா ஆடுகளுக்குள்ள என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லாங்குவேஜ் இருக்குங்கிறது நமக்கு அதுக்கப்புறம் தான் காமிக்கப்படும். ஆளுகளுக்குள்ள என்னடா என்னடா இது இன்னைக்கு நம்ம ஆளு வந்து கதைய வந்து என்ன அப்படின்னா கிளைமேக்ஸ் சொல்லல. அப்புறம் வந்து கிளைமேக்ஸ் சொன்னா என்ன இது என்ன கிளைமேக்ஸ் நம்ம இது வேற மாதிரி இருந்துச்சே. இப்ப வேற மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி ஆளுகளுக்குள்ள ஒரு லாங்குவேஜ்ல என்ன ஆகுது அப்படின்னா கம்யூனிகேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா ஆட்டு கூட்டத்துல லில்லி அப்படின்னு சொல்லி ஒரு புத்திசாலியான ஒரு ஆடு அது என்ன பண்ணுது அப்படின்னா தன்னோட ஷெப்பர்டு சொல்ற கதையை மேக்சிமம் ஜட்ஜ் பண்ணி இதுதான் முடிவு அப்படிங்கிறத சொல்லிடுது. இப்படிப்பட்ட தருணத்துல என்ன ஆகுது அப்படின்னா, தன்னோட ஷெப்பர்டு மர்மமான முறையில இறந்து போறாரு. என்னடா இது இறந்து போறாரே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கேஸ் அங்க உள்ள லோக்கல் போலீஸ்க்கு தெரியப்படுத்துது. ஆனா பெரிய லெவல்ல அந்த லோக்கல் ஸ்டேஷன்ல போலீஸ் டீம் இல்ல. இந்த கேஸ என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எடுத்துக்கிட்டு ஒரு சைடு விசாரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல என்ன திருப்பு முனையெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான விடை தான் இந்த படம் ஷீப் டிடெக்டிவ்ஸ். செம்மையான ஒரு படம் உங்களுக்கு. இதுல வந்து ஹியூக் ஜாக்மேன் தான் நடிச்சிருக்காரு. மிரட்டி விட்டுருக்காப்புல. உங்களுக்கு தெரியும் வால்வரின்ல இருந்து அவரோட நடிப்பு நம்ம சொல்லவே வேணாம். இதுல அருமையான ஒரு நடிப்பு. இந்த படத்த மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு பேர் போன ஒரு படம் அப்டின்னே நான் சொல்லுவேன். ஸோ பொழுது போகல அப்டின்னா தாராளமா ரசிக்க வேண்டிய ஒரு நல்ல படம். இப்டின்னா ஒரு கிரியேட்டிவிட்டி பண்ண முடியுமாங்கிறத நீங்க படத்த பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூல வந்து சந்திக்கிறேன். ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.